சின்ன சின்ன வயசுலயே மௌத்தா போறாங்க. மௌத்து வேகமா வந்து கொண்டிருக்குது. தயாரிப்போட போகணும். இது அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் அல்ல. மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் அனுபவிக்க வச்சிருக்கிறார். இது சிரமங்கள் கஷ்டங்களுக்குள்ள இடம். தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு எவ்வளவு நல்ல காரியங்களை செய்யலுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள். காசு சம்பாதிங்க, நாங்க தடுக்க இல்ல. ஏனைய தீனுடைய அமல்களை பாலாக்கி கொண்டு காசு சம்பாதிக்காதீங்க. தொலாம காசை சம்பாதிக்காதீங்க. அந்த காசுல எந்த கயிறும் கிடையாது. தாராளமா சம்பாதிங்க, ஹலாலா தாராளமா செலவழிங்க. ஏன்னா நீங்க செலவழிக்காம வச்சுட்டு போவீங்கன்னா கியாமத்துடைய நாளையில இந்த காசு எல்லாம் தங்கம் வெள்ளியாக மாற்றி அமைக்கப்பட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. யார் அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்காம, ஜகாத்துகளை கொடுக்காம, சதகாக்கள் கொடுக்காம சேமிச்சு வச்சிட்டு போறாங்களோ அதையெல்லாம் தங்க வெள்ளியாக மாற்றப்பட்டு நரக நெருப்புல உருக்கப்பட்டு அந்த உருக்கப்பட்ட அந்த தங்கம் வெள்ளியால ஒத்தனம் போடப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களோட நெற்றியில விலால முதுகுல போட்டு சொல்லப்படும், ஒத்தனம் போட்டு சொல்லப்படும், ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்க சேர்த்து வச்சிட்டு வந்தது. ஃபذூகு, ருசிச்சு பாருங்க. மா குன்தும் தக்னிஸூன், எதை சேமிச்சு வச்சிட்டு வந்தீங்களோ அதை ருசிச்சு பாருங்க. அதனால பணக்காரர்கள் யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவங்களோட கெட்டுத்தனத்தால் அவங்க பணக்காரராக இல்ல. அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் நாடக்கூடியவங்களோட ரிஸ்க்ல அபிவிருத்தியை உண்டாக்குறான். அல்லாஹ் நாடக்கூடியவங்களோட ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்குறான். அல்லாஹ் பணக்காரன் ஆக்கினான். எனவே அவங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், அது தனக்கு மட்டும் அனுபவிக்க அல்லாஹ் தந்ததல்ல. ஏழை எளியோர்கள், கஷ்டவாளிகள், தேவையுடையவர்கள், அனாதைகள், விதவைகள், சொந்த பந்தங்கள், தேவை இவர்களுக்காகவும் சேர்த்து அவங்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் உங்களோட கையில் ஒப்படைச்சிருக்கிறார். எனவே உங்களோட தேவையை சுருக்கி மேலதிகமான பணங்களை சமுதாயத்துக்கு தாராளமா செலவழிங்க.